நல்லா இருக்குப்பா. பாம்பு கழுத்து மாதிரி இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். வெல்கம் டு ஜிடி ஸ்கொயர். நான் உங்க ஜி. நான் உங்க டி. அண்ட் லாஸ்ட் வீடியோ நான் தான் தோத்துட்டேன். எஸ், ஆமாம். அந்த வீடியோ சப்வேல ஆர்டர் பண்ணது. அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா நாங்கள் கார்டில் தரோம். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் அந்த வீடியோ செக் பண்ணல. அதில் உண்மையிலேயே நான் த்ரோட் இன்ஃபெக்ஷனில் தான் எனக்கு இதாகிடுச்சு அப்படின்னு சொன்னாலுமே உண்மையிலே நான் தோத்துட்டேன். ஸோ அதனால இந்த வீடியோக்கு நான் தான் ஸ்பான்சர். அந்த வீடியோவை நாங்கள் கார்டில் தரோம். இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லியாச்சு. சரி சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னன்னா, நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நான்வெஜ் மீல்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்களும் நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம். என்னடா இவ்வளோது இருக்கே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் மீல்ஸுக்கு என்னைக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் நாங்கள் தனித்தனியாக வாங்கினது. நான்வெஜ் மீல்ஸுக்கு வெறும் சிக்கன் குழம்பு, அப்புறம் ஃபிஷ் குழம்பு, இது 2 மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுதான் நான்வெஜ் மீல்ஸு. மற்றபடி கூட்டு, பொரியல், ரசம், சாம்பார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா, கடாய் சிக்கன் பண்ணியிருக்கோம். இது காடை, அதுக்கப்புறம் இது ப்ரானு, இங்கே போட்டி ஃப்ரையு, அப்புறம் ஆம்லேட்டு, சிக்கன் குழம்பு தனியாக வாங்கினது. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அடி தூள் கலப்ப போகிறோம். எப்பவுமே இவன் கூட சேர்த்து இப்படி அடித்தா. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் எஃபிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு தான் போட்டிருக்கேன். எனக்கு என்னமோ இது சால்னா டேஸ்ட் மாதிரி இருக்கு. சால்னா அதாவது குருமா மாதிரி இருக்கு. சிக்கன் குருமா மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும். ப்ரான், சில்லி ப்ரான் சுடுதில்ல. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. லெக் பீஸ், இது காடை லெக் பீஸ். காடை வீட்டில் செஞ்சாலே சாப்பிட மாட்டாங்க, வெளியில் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். காடையா? ஏன் வீட்டில் செஞ்சு சாப்பிட மாட்டீங்க? கொஞ்சம் காண்டு இருக்கும். ப்ளஸ் சிக்கன் டேஸ்ட்டு வராது. பட் இது நல்லா இருக்கும். காடை அப்படியே சிக்கன் டேஸ்ட்டு தான் வரும். சிக்கன் டேஸ்ட்டு வரும், ஆனால் வேறு மாதிரி கொஞ்சம் இருந்தாலும் சிக்கன் ஃபீல் வராதுங்க. அதுவும் இல்லாமல் சதையே இருக்காது. ஏதாச்சும் ஒன்று கதை சொல்லு. குருநாதர் நீங்கள் இருக்கீங்களா, உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் கிட்ட கிட்ட இருக்குன்ட்டு எதையாவது தள்ளி என் சைடு வச்சிடாதீங்க. இல்லை, இந்த சைடில் உள்ளது ஃபுல்லாக ஒரு காடை மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம். அது நான் ஒரு லெக் பீஸ் எடுத்துக்கலாம். சிக்கன் ஏன் இப்படி சுடுதுன்னு தெரியல. இது பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. சில்லி சிக்கன் எப்படி இருக்கும், சிக்கன் பதிலாக ப்ரான் போட்டிருக்காங்க. போட்டிங்கை தான் ஃபஸ்ட் டைம் வெளியில் வாங்கி சாப்பிட்டது கிடையாது. நான்வெஜ் மீல்ஸில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காண்டாகல. இந்த மாதிரி ஐட்டம் அதனால தான் ஊற்றும் போதே அதை தூக்குங்க. அது என்ன தொடர இடம்லாம் எலும்பா இருக்குது. நான் தான் சொன்னேன், அதான் காடை நீ காடை சாப்பிட்ருக்கேன். அது வேற முள்ளு மாதிரி காண்டாக இருக்கும். என்ன பயங்கரமாக செம்மையாக இருக்குங்களா? நல்லா பொரிச்சு அதை இது பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணி. மீன் குழம்புப்பா. நம்ம இந்த காடை மசாலா போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலே செட் ஆகாது. முள் இருக்குமோன்னு பயமாக இருக்கும். மீன் குழம்புல சால்ட்டு கம்மி. லைஃப்பில் முதல் முறையாக கம்மின்னு சொல்லியிருக்கான். உண்மையிலே கம்மி தான். சாப்பிட்டு பாருங்களேன். நம்ம எல்லாம் இருக்கும் போதும். இதுக்காகலாம் அவர் வின்னுலாம் சொல்லிடாதீங்கப்பா. இவ்வளோதான் இருக்கார், 4 பேருக்கு தான் இருக்கும். நீ இதை டேஸ்ட் பண்ணி. சேம். அந்த மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேங்களா? செம்மையாக இருக்கா? நல்லா இருக்குது. பட் தக்காளி சாதம் மாதிரி இருக்கு. சரி விடுங்க, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இப்போ மதுரட்டா பரவாயில்ல. சரி எடுங்க. ரிவர்ஸ்லேயே போயிட்டு ரிவர்ஸ்லேயே கேமராவை காமிச்சிருந்தேன்னா பார்த்துருப்பீங்க எல்லாம்.
ரிவர்ஸ் எடுத்த லாரி மாதிரி ரிவர்ஸ்லேயே போயிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்டில் வராரு. ஏன்னா நான் ஏதாச்சும் எடுத்து போட்டுருவேன், நான் எப்படி வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கான், அதனால தான். அது ஏதோ சின்ன பையனாக இருக்கும்போது பண்ணது. ஓகே ஓகே, மனுஷன். அது ஒரு 2000 வீடியோக்கு முன்னாடி பண்ணது. மீன் குழம்புல வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கு, தண்ணியாக எண்ணெய் இல்லை. எனக்கு குழம்பு இருந்துச்சு, உங்களுக்கு குழம்பு இல்லையா? அப்படியே அதை ஊற்றி சாப்பிட்றேன். தண்ணி சாதமாக அடிப்போமே அப்படின்ட்டு. நான் மீன் குழம்பு சூப்பராக நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சிக்கன்லாம் சாப்பிட்டீங்களா? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றீங்க. நீங்கள் வர வரையும் வெயிட் பண்ணுவாங்க. அவ்வளோ பசி. மீன் குழம்புல மோரா? மீன் குழம்புல மோரா? இல்லை, எனக்கு மோர் பிடிக்கும். என்ன மோர் குடிக்கணும் போலன்னு சொல்லாத, தண்ணி குடிச்சு முழுங்கணும் போல இருக்கு. ஸோ அதனால் மோரை ஆட் பண்ணிட்டேன் கூட. என்கிட்ட இது என்ன கீரை இருக்குது, கீரை கூட்டு இருக்குது, இங்கே வந்து ப்ரான் இருக்குது. ஏன் ப்ரான் சாப்பிடல? சாப்பிட போகிறேன். நீங்கள் அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே நான் அதை முடிச்சிடுவேன் சார். என்ன அப்புறம் உங்கள் இதில் ஒரு டிஷ்ஷு மிஸ் ஆகுது. என்ன டிஷ்ஷு சொல்லுங்கள்? மிஸ் ஆகுது. நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நானும் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் ஏமாற்றி விட்டேன். சரி, ஓகே. ஊறுகாவே இல்லை? ஊறுகாய் இல்லையா? ஊறுகாய் எனக்கு வேணாம். நீ தானே சொன்ன அப்பளம் எனக்கு வேணாம் அப்படின்னு பற்றியா? அதுவும் வந்து மீல்ஸ் தான், இதுவும் மீல்ஸ் தான். பட் ஊறுகாய் வந்து மோரில் சைடிஷு. மோரில் சைடிஷா? மோருக்கு சைடிஷ். நான் மோரே போட்டுக்கிறேன். நான் போட்டுக்கிட்டேனே. நீ போட்டுக்கிட்டேன்னா நீ தொட்டுக்கோ, வேணுமா ஊறுகாய் வச்சு எடுத்து தரேன். ஒரு இலையில ஒரு மோர் ஊற்றிட்டாங்க அப்படின்னா ஊறுகாய் இன்னொருத்தர் தொட்டுக்கணும். தெரியாதா உங்களுக்கு? சரி, இப்போ நான் ஊறுகாய் சாப்பிடணும் அவ்வளோதானே? ஆமாம். சரி, நான் சாப்பிட்றேன். நான் வந்து உன்ன மாதிரி ஏமாற்ற மாட்டேன். அப்போ இந்த காடை யார் முடிப்பா? என் ஆஃப் போக உங்கள் ஆஃப். நீங்கள் என்ன ஆஃப் எடுத்துக்கிட்டீங்க? ஆஃப்ன்றீங்க. ஏன்டா அவ்வளோதான் எடுத்து போட்டு பசஞ்சு சாப்பிட்டேன். தொக்கை எடுத்தீங்க? ஆமாம். அப்போ அந்த இது யார் எடுத்துப்பா, அந்த பாடியை? அதை நீ எங்கே பிச்சுக்கிட்டாங்க பாரு. இதோ அது ஒன்று பிச்சுக்கிட்டா உங்களோட ஆஃப் முடிஞ்சிச்சா? நான் இந்த மாதிரி ஆகும்ன்ட்டு தான் தொக்கை நான் எடுத்துக்கிட்டேன். தொக்கு வெறும் இதை சாப்பிட முடியாது. உஷாராக சாப்பாடில் போட்டு பசங்க சாப்பிட்டேன். பார்த்துக்கோங்கப்பா. இப்படி பட்ட பகல்ல நமக்கு கொஞ்சம் தொக்கம் எடுத்துக்கிட்டான். கரியார் எடுத்துப்பா. இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்துக்கிட்டான். இவன் கொஞ்சம் பிச்சது போக இந்த இத்தனோண்டு தான் வச்சுருக்கான். ஓகேவா? அப்புறம் இவனுக்கு ஒரு லெக். இதுக்கு மேலே ஏமாத்தினா கொண்டுருவான். என்ன லெக் பீஸு? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்குடா. நல்லா கருவாடு கணக்காக வறுத்துருக்காங்க. இது கூட எடுத்துவேன். முடியலையா? அப்போ அடுத்த கேமுக்கும் நான் தான் வேணும்னு சொல்லுவேன். சரி விடுங்க, அடுத்த கேமுக்கும் நீங்கள் தான் ஸ்பான்சரு. நான் யார் ஸ்பான்சரு? மோர் சூடாக இருக்குது, சில்லுன்னு தான் நல்லாயிருக்கும். நான் சுட வச்சுட்டேன். டேய், ஆனால் இந்த உண்மையாக சொல்லணும்னா இந்த மீல்ஸில் நான் பயந்தேன் நீ வின் பண்ணிடுவேன். ஷுவராக நான் கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்தேன் நீ தான் வின் பண்ணுவேன்ட்டு. 2021 குண்டு இது. உண்மையாடா? உண்மையா? நம்புங்க. அக்டோபர் உருட்டு. வேறு ப்ரான் பாருங்களேன். நீங்கள் சமைச்சதுக்கப்புறமா ப்ரான் இப்படி பிரித்து பார்க்க முடியுமா உங்களால்? என்ன ஏன் சிரிக்கிறீங்க? அதான் நீ தான் வின் பண்ண நினச்சேன். லாஸ்ட் வெஜ் மீட்டில் அச்சு தூள் கலப்பிட்டு பண்ணீங்க. என்ன பண்ணுறது, ஜிக்கு ஃபேன்ஸ் அதிகமாகிட்டாங்க, அதனால ஜி வின் பண்ணுறாரு. இது என்னம்மா உருட்டுறது தெரியுமா? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லு? சம்மந்தம் இருக்கு. ஜிக்குலாம் ஃபேன்ஸ் கிடையாதுப்பா. நம்ம ஜிடி ஃபேமிலி அவங்க 2 பேரும் நம்ம 2 பேரையும் என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க பார்த்து நம்ம பேசுறதை வச்சு சமாளிக்கிறாங்க. ஜி ஃபேன்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணுறனால தான் ஜி வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல அவர் நிற்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணமே நீங்கள் எல்லாரும் உட்காந்துட்டு. இதில் தான் ஃபேமஸ் ஆகிட்டாரு. சத்தியமாக நீ எதை போய் நான் கொஞ்சம் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைனா எலும்பு வாயில் குத்துறோம். அதனால் வேறு பொறிச்சு கொடுத்துருக்காங்களா? அதனால் அதுக்கப்புறம் இங்கே இப்படி வச்சு பாறான் கீரை போடி. நீ அப்படியே அங்கே போட்டு கால்குலேட் பண்ணிடாத இது நான் சாப்பிட்டேன்ட்டு. நீ பண்ணாலும் பண்ணுவேன். ஒரு மனுஷன் தோல்வியவே ஒத்துக்கிட்டான். நீ எங்கடா ஒத்துக்கிற? இதான் ஊறுகாய் சாப்பிடலன்னா வின்னுங்கிறியா? ஆமாம், நீங்கள் தான் சாப்பிட்றேன்னு சொல்லிருக்கீங்களே, அதனால தான் உங்களை வின்னுன்னு அறிவித்தேன். இந்த ஒரு அது நான்ப்பா 2 சம்மடி வாங்குவேன். 2 தான். 2 தான் உனக்கு ஏதோ போடு. நீ போடு குண்டப்ப.
அடுத்தவங்க வீட்டு தண்ணி எல்லாம் எடுக்கலாமா மிஸ்டர் டி? தண்ணின்றது பொது ஜனங்கள் சாப்பிட்றதுக்காக கடவுள் பொது ஜனங்கள் உருவாக்கப்பட்டது. மிஸ்டர் டி இங்க வந்து போட்டின்னு வந்துட்ட பிறகு நீ யாரோ நான் யாரோ. ஓகே ஓகே என்ன இருக்கட்டும். நீர் நிலம் காற்று ஆகாயம் ஆகாயம் வாகாயம் ஆகாயம் ஸோ தண்ணி எடுத்ததுக்கு இது கழிஞ்சு நெருப்பு போச்சு. இது எல்லாமே பொதுவானது. அது கழிஞ்சு போச்சு. இதை வந்து நீங்க கழிஞ்சு போச்சு அவ்வளோதான். எங்க வீடுது உங்க வீடுதுன்னா பேசக்கூடாது. ஆனால் டீக்கு ஒன்றுனா நான் காரணமாக மாறிடுவேன். டி நீ எடுத்துக்கோ எவ்வளோ தனியாக எடுத்துக்கோ. அப்ப இந்த மேட்ச் எனக்கு விட்டு கொடுத்துரு. நான் தண்ணியை தான் எடுத்துக்க சொன்னேன். எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோன்னேன். மேட்ச் எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்ல? நீ இன்னொரு அரை மணி நேரம் உட்காந்து நான் எப்போ கேட்டேன் அந்த மாதிரி? ஓ சரி ஓகே நான் பண்ண சொல்கிறேன். என்னாச்சு? கேட்கல. நீ வென் பண்ணிடு. சீக்கிரம் சாப்பிட்டு உண்மையாவா யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கலாம். ஓகே நான் இந்த கிளிப்பை கட் பண்ணிடுவேன். அதுக்கு நீ சத்தமாகவே சொல்லியிருக்கலாமே இப்போ. போட்டி வேணா எடுத்துக்கிறீங்களா? இது எடுத்துக்கிறியா? போட்டி நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? போட்டி எடுத்து. ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க. அப்போ நீங்களும் சாப்பிடுங்க. ஆமாம் ம் முடியலதான் இப்போ மூடிட்டு வைக்க வேண்டியதானே. அது என்ன சைடு கேப்பில் டைலாக்கு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வெற்றிகரமாக வெற்றி பெற்றுட்டோம். என்னைய சேர்த்து சொல்கிறான். சேர்த்து மீன்ஸ் எப்படின்னா என்னோட வெற்றி அவனோட வெற்றி மாதிரி, அவனோடது என்னோட சேர்த்து சாத்துன்னு போனா போட்டோன்ட்டு உன்னை என்னை கூட்டணியில் சேர்த்துருக்குறேன் நான். சரி, அப்போ இந்த வீடியோவில் நாங்கள் 2 பேருமே வின்ன, வேறு வழி இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் வீடியோக்கு அவன் மட்டும் தான் ஸ்பான்சர். அதியா அதியா பரவாயில்லண்ணா, நாங்கள் 2 பேருமே வின்னுப்பா ஓகேவா. ஆனால் நெக்ஸ்ட் வீடியோக்கு மட்டும் ஸ்பான்சர் பண்ணி ஏன்னு கேட்குறேன். என்னது யான்னு கேட்குறேன். 2 பேரும் வின்னுனா நெக்ஸ்ட் வீடியோக்கு நீ லேட்டாக சாப்பிட்டு முடிச்ச, அதனால நீ தான் ஸ்பான்சர் பண்ணணும். ஆஸ் பர் ரூல் மாட்டாங்கப்பா. சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடுறதுன்னு சொன்னீங்க. நான் அப்புறம் சொல்கிறேன். சம்மதியும் சாப்பிட முடியலன்னா இப்போ தோத்துட்டுன்னு ஒத்துக்குங்க, நான் நேரம் முடிச்சிடுறேன். அதெல்லாம் நீ அது உன்னோட பீஸ் தான், நீ தான் முடிச்சாகணும். அங்கே என்ன கோஸ்லாம் வச்சுருக்கா. தோத்தவங்கிட்ட போயிட்டு ரொம்ப ஓவரா பண்ண. உடனே கீழே எல்லாரும் கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த மனசு தான் கடவுள். அதுக்கு தானே இந்த டைலாக்கு. இல்லை நான் அதெல்லாம் எதிர்பார்க்காம சொல்கிறது. நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, மோசமானவர் ஜி. பாம்பு கழுத்து மாதிரி இருக்கு. இதில் எதுவுமே இருக்காது. அப்புறம் இது என்ன பண்ணணும்? கடிச்சு மென்று சாரெல்லாம் எடுத்துட்டு என்ன செய்ய. எனக்கு மசாலா ஐட்டமே இப்போ வேணுன்றதுனால தான் மோர் குடிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் என்னன்னா இதை குடியாது. ஊர் வேணுமா? மோர் வேணும் குடிக்கிறேன். எனக்கு அப்படியே கிருகிருன்னு ஆகுது. ஏய் அதை முடிடா லைட்டா இப்படி பண்ணா. ஒன்றுமே இல்லை. அதுதான் நானும் சொன்னேன். ரொம்ப கருவாடா வச்சுருக்காங்க. அருமையான ஒரே மோர் தான். இன்னும் என்னன்னா போதும், இதுக்கு மேலே வயிறில் இடமில்லை. நீ தானே இப்போ மோருன்னா மோர் தான் அப்படி சொன்னேன். அதான் மோர். யூ வாண்ட் மோர்? நோ நோ. மோர் வேணுமான்னு கேட்டேன்டா. மோர் வேணுமா? இல்லை, இந்த ஒரு பேக்கெட்டே போதும். உங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். எனக்காக வேண்டாம் காத்திருக்க. கை கழுவ. இந்த வீடியோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Until then, bye from G and D. Love you. Love you all. Bye. Take care. Stay safe. Cheers. I'm